அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் வருங்கால வினை சொல்ல உடன்பாடாக இருக்கும்ல, செய்வினையா, அந்த செய்வினையாக இருக்கிறதை செயற்பாட்டு வினையாக எப்படி மாற்றுவது அதை பார்த்தோம். எப்படி மாற்றுவது என்ன பார்த்தோம் என்று சொன்னால், எஃப் அலு எஃப் இலு எஃப் உலு இந்த மாதிரி வருங்காலம் இருந்தால் அதனுடைய செயற்பாட்டு வினை யுஃப் அலு, யூ வந்துட்டா மஜ்ஹூல் விளங்கிக்கணும். எஃப் அலு யுஃப் அலு. அதே மாதிரி அஃப் அல என்று இருக்குன்னு வைங்க, அஃப் அலன்னு வந்துச்சுன்னு சொன்னால் யுஃப் இலுன்னு சொல்லுவோம். செய்வினையில் யுஃப் இலுங்கிறதுக்கு பதிலாக யுஃப் அலுன்னு சொல்லிட்டோம்னா செயற்பாட்டு வினை ஆயிரும். அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சோம்னு கேட்டால், ஃபஅல என்பதற்கு வருங்காலம் யுஃபஇலு தானே, சின்ன சேஞ்சு பண்ணி மஜ்ஹூல் ஆக்கிடுவாங்க. யுஃபஇலுங்கிறது மாரூஃபு செய்வினை, யுஃபஅலு செயற்பாட்டு வினை. யுஃபஇலு யுஃபஅலு ஜோடி ஜோடியாக பண்ணிடுங்க. யுஃபஇலு யுஃபஅலு அதை நேற்று பார்த்துட்டோம். அப்புறம் ஃபஅல பார்த்தோம். ஃபஅலன்னு சொன்னால் வருங்காலம் யுஃபஇலு. அந்த யுஃபாயிலு என்பதற்கு மஜ்ஹூல் என்ன, யுஃபஅலு. யுஃபாயிலு யுஃபஅலு யுஃபாயிலு யுஃபஅலு. அப்போ யுஃபாயிலு என்பதற்கு என்ன வரும்னு கேட்டால் செயற்பாட்டு வினை யுஃபஅலுன்னு வந்துடும். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அஞ்செழுத்து சொல்லு இருக்குல்ல, அதுகளை பார்க்கணும். தஃபஅல அதை பாருங்க. தஃபஅல என்பதற்கு வருங்காலம் என்ன, யதஃபஅலு. தஃபஅல யதஃபஅலு. இந்த யதஃபஅலுவுக்கு தான் நம்ம மஜ்ஹூல் எடுக்கணும். யதஃபஅலுங்கிறது உடனே மாரூஃபாக இருக்கிறது, செய்வினையாக இருக்கிறது. அதை செயற்பாட்டு வினை ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, யதஃபஅலுன்னு இருக்குல்ல, அதை யுத்தஃபஅலு, யத்தங்கிறத யுத்தன்னு மாற்றிடணும். யதஃபஅலு, இந்த யுத்தஃபஅலுன்னு வருவாங்க. யதஃபஅலுன்னு சொன்னால் செய்வான்ங்கிற அர்த்தம் வந்துடும். யுத்தஃபஅலுன்னு சொன்னால் படுவான்ங்கிற அர்த்தம் வந்துடும். அப்போ அந்த யூ மட்டும்தான் மாறுது. யதஃபஅலு யுத்தஃபஅலு. அப்போ யதஃபஅலு யுத்தஃபஅலு யதஃபஅலு யுத்தஃபஅலுன்னு ஜோடியாக ஒரு 10-20 தடவை சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு மஜ்ஹூல் ஈஸியாக போயிடும். யுத்தஃபஅலுன்னு சொன்ன பிறகு சரஃபுலாம் பழைய தான், ஏற்கனவே உள்ள மாதிரி தான். யுத்தஃபஅலு யுத்தஃபஅலானி யுத்தஃபஅலுன ஆண்பாளு படற்கை. துத்தஃபஅலு துத்தஃபஅலானி யுத்தஃபஅல்ன பெண்பால் படற்கை. துத்தஃபஅலு துத்தஃபஅலானி துத்தஃபஅலூன ஆண்பால் முன்னிலை. துத்தஃபஅலீன துத்தஃபஅலானி துத்தஃபஅல்ன பெண்பால் முன்னிலை. உத்தஃபஅலு நுத்தஃபஅலு தன்னிலை ஒருமை பன்மை. இதுதான் மெத்தடு. அப்போ யதஃபஅலுவுக்கு யுத்தஃபஅலு. இப்போ யதஃபஅலு வருதுன்னு வைங்க, அது இன்னொரு உதாரணம் போட்டு காட்டியிருக்கிறோம். யதஅல்லமு செய்வினை, அதுக்கு மஜ்ஹூல் என்ன, யுத்தஅல்லமு. யதஅல்லமு செய்வினை, யுத்தஅல்லமுங்கிறது செயற்பாட்டு வினை, படுவான்ங்கிற அர்த்தம் வந்துடும். யுத்தஅல்லமு யுத்தஅல்லமானி யுத்தஅல்லமூன. துத்தஅல்லமு துத்தஅல்லமானி யுத்தஅல்லம்ன. துத்தஅல்லமு துத்தஅல்லமானி துத்தஅல்லமூன. துத்தஅல்லமீன துத்தஅல்லமானி துத்தஅல்லம்ன. உத்தஅல்லமு நுத்தஅல்லமுன்னு சொன்னால் இது பூரா என்னவாயிரும், வருங்கால வினையில் படுவான் அந்த அர்த்தத்துக்கு உரியது. அப்புறமேலே தஃபால இருக்கு. தஃபாலங்கிற சென்ற கால வினைக்கு வருங்காலம் யதஃபாலு. அந்த யதஃபாலுக்கு செயற்பாட்டு வினை என்ன, இதே தான், யுத்தஃபாலு தான். அதில் யதஃபாலுன்னா யுத்தஃபாலு, யதஃபாலுன்னா யுத்தஃபாலு. ஈஸி தான். யதஃபாலு யுத்தஃபாலு யதஃபாலு யுத்தஃபாலு யதஃபாலு எப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா யதஃபாலுன்னு யுத்தஃபாயிலுன்னு சொல்லிட மாட்டீங்க. கவனமாக யதஃபாலு யுத்தஃபாலு யதஃபாலு யுத்தஃபாலு யத்தனாசர் யுத்தனாசரு யத்தகாரம் யுத்தகாரமும் அப்படின்னு வந்துடும். அதுக்கு யுத்தஃபாலு யுத்தஃபாலானி யுத்தஃபாலுன ஆண்பால் படற்கை. துத்தஃபாலு துத்தஃபாலானி யுத்தஃபாலுன பெண்பால் படற்கை. துத்தஃபாலு துத்தஃபாலானி துத்தஃபாலுன ஆண்பால் முன்னிலை. துத்தஃபாலீன துத்தஃபாலானி துத்தஃபாலுன பெண்பால் முன்னிலை. உத்தஃபாலு நுத்தஃபாலு. அதுக்கு ரிலேட்டிவாக இன்னொரு வார்த்தை தக்காரம்னு போட்டு எத்தக்காரமுன்னு இருக்குது. எத்தக்காரமு என்பதற்கு யுத்தகாரமும். எத்தக்காரமுங்கிறது மாரூஃபு, யுத்தகாரமுங்கிறது செயற்பாட்டு வினை மஜ்ஹூலு. எத்தகாரமும் செய்வினை,
யுத்தகாரமும் செயற்பாட்டு வினை. யுத்தகாரம் அதே மாதிரி சொல்லி பாருங்க. யுத்தகாரமும் யுத்தகாரமானி யுத்தகாரமுன, துத்தகாரமும் துத்தகாரமானி யுத்தகாரம்ன, துத்தகாரமும் துத்தகாரமானி துத்தகாரமுன, துத்தகாரமீன துத்தகாரமானி துத்தகாரம்ன, உத்தகாரமும் நூத்தகாரமும். அப்போ தஃபஅலுக்கு வருங்காலம் எத்தஃபஅலு, அதுக்கு மஜ்ஹூல் யுத்தஃபஅலு. தஃபாலுக்கு வருங்காலம் எத்தஃபாலு, அந்த எத்தஃபாலுக்கு மஜ்ஹூல் வந்து யுத்தஃபாலு. அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இஃப்தஅல இருக்குது, சென்ற கால வினை இது. அதுக்கு வருங்காலம் எஃப்தைலு. எஃப்தைலுக்கு எப்படி வருங்காலம் வரும்? செயற்பாட்டு வினை வரணும். எஃப்தைலுனா செய்வான், செய்யப்படுவான்னு வரணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? எஃப்தைலு என்பதை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். யுஃப்தஅலு. எஃப்தஇலுன்னு இருக்குல்ல, இலுங்கிறது அலுன்னு மாறுது. இந்த யா வந்து யூவா மாறிக்கிறது. ரெண்டு மாற்றம். எஃப்தஇலு யுஃப்தஅலு. அப்போ எப்படி மாறுதுன்னு சட்டத்தை யாவப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு, எந்தெந்த எப்படின்றது. அந்த டிசைனே மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமாக இருக்காது. எஃப்தஇலு யுஃப்தஅலு, எஃப்தஇலு யுஃப்தஅலு, எஃப்தஇலு யுஃப்தஅலுன்னு ஒரு 10-15 தடவை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். எஃப்தஇலுக்கு என்ன மஜ்ஹூல் என்னன்னா யுஃப்தஅலுன்றீங்க. எஃப்தஇலுங்கிறது மாரூஃபாக இருக்குது. அதுக்கு என்ன மஜ்ஹூல்? யுஃப்தஅலு. அப்போ எஃப்தஇலு யுஃப்தஅலு இதான் இதே மாதிரி மாற்றிக்கிற வேண்டியதான். அதுக்கு வந்து யுஃப்தஅலு போட்டு செஞ்சு காட்டியிருக்கணும். யுஃப்தஅலு யுஃப்தஅலானி யுஃப்தஅலுன படற்கை ஆண்பால். துஃப்தஅலு துஃப்தஅலானி யுஃப்தஅல்ன படற்கை பெண்களுக்குரியது. துஃப்தஅலு துஃப்தஅலானி துஃப்தஅலுன முன்னிலை ஆண்களுக்குரியது. துஃப்தஅலீன துஃப்தஅலானி துஃப்தஅல்ன முன்னிலை பெண்களுக்குரியது. உஃப்தஅலு நுஃப்தஅலு. இதுக்கு ரிலேட்டிவாக ஒரு வார்த்தை வந்து எஹ்தமல. எஹ்தமலுக்கு வருங்காலம் எஹ்தமிலு. எஹ்தமிலுக்கு இதே மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்லணும்? யுஹ்தமலு. எஹ்தமிலுங்கிறது மாரூஃபு, யுஹ்தமலுங்கிறது மஜ்ஹூலு. எஹ்தமிலுங்கிறது செய்வினை, யுஹ்தமலுங்கிறது செயற்பாட்டு வினை. யுஹ்தமலுன்னு சொல்லிட்டு அதை அப்படி சர்வ செஞ்சு போடணும். யுஹ்தமலு யுஹ்தமலானி யுஹ்தமலூன, துஹ்தமலு துஹ்தமலானி யுஹ்தமல்ன, துஹ்தமலு துஹ்தமலானி துஹ்தமலூன, துஹ்தமலீன துஹ்தமலானி துஹ்தமல்ன, உஹ்தமலு நுஹ்தமலு. அஹ்தமிலு நஹ்தமிலுன்னா மாரூஃபு, உஹ்தமலு நுஹ்தமலுன்னா மஜ்ஹூல். சரியா? அப்போ இஃப்தஅலுக்கும் சொல்லி முடிச்சிட்டோம். இன்ஃபால இருக்குது. இன்ஃபாலுக்கு வந்து மஜ்ஹூல் வராது. இன்ஃபாலங்கிற அமைப்பில் உள்ள எல்லாமே அடுத்த பொருளில் கடக்காத செயலை தான் குறிக்கும். இன்ஃபாலன்று வர்றதுல வந்து அதை நடந்தாண்டு நடக்கப்பட்டாண்டு வரவா செய்யும், வராது. இந்த மாதிரியான ஒரு சொல்லுக்கு தான் வரும். இருந்தாலும் நம்ம அந்த அமைப்புக்கு எப்படி வரும், ஒன்று ரெண்டு ரேராக வரும்னு சொன்னால் எப்படி வருங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இன்ஃபால என்பதற்கு என்ஃபைலு வருங்காலம். என்ஃபைலுக்கு செயற்பாட்டு வினை என்ன? யுன்ஃபாலு. என்ஃபைலு என்னென்ன கவனிக்கிறீங்கன்னா இதில் வந்து அது மஜ்ஹூல்னு சொன்னாலேயே முதல் எழுத்துக்கு ஏக்கி வந்து பேசு வந்துடும் வருங்காலத்தில். பேசு வந்து செய்வினையிலையும் வருமே, 4 எழுத்துல இஃபைலுலாம் வருமே. அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசிக்கு வந்து ஃபத்தஹ் 2 வரணும். 2 வரும், 2 மாற்றம் இருக்கணும். எப்படி இருக்கு? முதல்ல வந்து ஏக்கி லம் இருக்கணும், கடைசிக்கு முன்னாடி ஃபத்தஹ் தான் இருக்க வேண்டும். சில இடங்களில் 2 மாற்றமும் நடக்கும், சில இடங்களில் ஒரு மாற்றம் நடக்கும். சரியா? அப்போ என்ஃபைலுக்கு வருங்காலம், என்ஃபைலுங்கிற வருங்காலத்திற்கு செயற்பாட்டு வினை எப்படி சொல்லணும்? யுன்ஃபஅலு. யுன்ஃபஅலுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சிறப்பு செஞ்சு பார்க்கணும். யுன்ஃபஅலு யுன்ஃபஅலானி யுன்ஃபஅலூன ஆண்பால்ல படற்கை முதக்கர் காயிபு. துன்ஃபஅலு துன்ஃபஅலானி யுன்ஃபஅல்ன முஅன்னஸ் காயிபு. துன்ஃபஅலு துன்ஃபஅலானி துன்ஃபஅலூன முதக்கர் ஹாலிர். துன்ஃபஅலி துன்ஃபஅலீன துன்ஃபஅலானி துன்ஃபஅல்ன முஅன்னஸ் ஹாலிர். உன்ஃபஅலு முத்தகல்லிம் வஹ்தான், நுன்ஃபஅலு முத்தகல்லிம் ஜம்மு. இதுக்கு ரிலேட்டிவாக ஒரு வார்த்தை இன்சரஃப்னு இருக்குது. இது மாதிரி சொல்லி பார்க்குறதுக்காக வேண்டி அதுக்கு என் சரிஃபுன்னு வருங்காலம் வந்துடும். என் சரிஃபுக்கு மஜ்ஹூல் எப்படி வரும்? செயற்பாட்டு வினை யுன் சரஃபு. அதே மாதிரி சொல்லி பாருங்கள். என் சரிஃபு யுன் சரஃபு. என் சரிஃபுன்னா அது செய்வினை, யுன் சரஃபு என்றால் செயற்பாட்டு வினை. அப்போ யுன் சரஃபு இந்த வந்துடு. என் சரிஃபுக்கு யுன் சரஃபு.
யுன் சரஃபுன்னு ஆக்கிட்டு அப்படி சொல்லி பழகலாம். யுன் சரஃபு, யுன் சரஃபானி, யுன் சரஃபுன. துன் சரஃபு, துன் சரஃபானி, யுன் சரஃபுன. துன் சரஃபு, துன் சரஃபானி, துன் சரஃபுன. துன் சரஃபீன, துன் சரஃபானி, துன் சரஃபுன. உன் சரஃபு, உன் சரஃபு. அப்போ இன்ஃபாலுக்கு என் ஃபைலு, என் ஃபைலுக்கு யுன்ஃபாலு, இப்படி கண்டுபிடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து இஃப் அல்ல இருக்குது, அதுக்கு வருங்காலம் எஃப் அல்லு. எஃப் அல்லுன்னு வரும்போது அதுக்கு மஜ்ஹூல் என்ன? யுஃப் அல்லு. யுஃப் ரெண்டுக்கு வந்து அசலில் வித்தியாசம் வரும். எஃப் அல்லுங்கிறது எஃப் அலிலுண்டு வரும், யுஃப் அல்லுங்கிறது யுஃப் அல் அலுண்டு வரும். உள்ளுக்குள்ளே அந்த உடைக்கிற இடத்துல அப்படி உடைக்கணும். ஏன்னா கடைசிக்கு முந்தி ஃபத்தஹ் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மஜ்ஹூல் என்று சொன்னாலேயே வருங்கால வினையில் மஜ்ஹூல் என்று சொன்னாலேயே கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் தான் இருக்கணும். அப்போ எஃப் அல்லுங்கிறதுல அதுலேயே ஃபத்தஹ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஐனு வந்து கடைசிக்கு முந்தின எழுத்து கிடையாது. இன்னொரு லாம் இருக்கா தான் கடைசிக்கு முந்தின எழுத்து. எஃப் அல்லுன்னு சொல்கிறோம், அந்த எஃப் அல்லுவில் இந்த ஐனு வந்து கடைசிக்கு முந்தின எழுத்து கிடையாது. ரெண்டு லாமில் ஒரு லாமு தான் கடைசிக்கு முந்தின எழுத்து. ஒரு லாமு வந்து கடைசி எழுத்து, இன்னொரு லாமு சத்து பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த சத்துனால உள்ள இன்னொரு லாமு தான் கடைசிக்கு முந்தின எழுத்து. எஃப் அல்லுவில் என்ன இருக்கும்னு கேட்டால் எஃப் லிலுன்னு இருக்கும். எஃப் அல்லுவை உடைச்சி சொன்னீங்கன்னா எஃப் லிலுன்னு இருக்கும். மஜ்ஹூல் சொல்லும்போது யுஃப் லலு, எஃப் அல்லு யுஃப் அல்லு சொல்லும்போது ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த பெண்பால் பன்மையில் வரும்போது என்ன செய்யும், அது கரெக்டாக உடைஞ்சிரும். எப்படி வர? இப்போ யுஃப் அல்லு, யுஃப் அல்லானி, யுஃப் அல்லூன, அப்புறம் துஃபு அல்லு, துஃபு அல்லானி, யுஃப் அல் அலு தானே, யுஃப் அல் அல்ன லில்னு போட்டிருக்கேன். யுஃப் அல் அல்ன எப்படி வரணும்? யுஃப் அல் அல்ன அந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் துஃபு அல்லு, துஃபு அல்லானி, துஃபு அல்லூன, துஃபு அல்லீன, துஃபு அல்லானி, துஃபு அல் அல்ன. இஃப் அல் எஃப் அல் லிலு, அதுக்கு தான் லீ வரும். மஜ்ஹூல் ஆகுனா கடைசிக்கு வந்து ஃபத்தஹ் வந்துடும். லில் நண்டு வராமல் லல் நண்டு வந்துடும். நான் லில் நண்டு கம்போஸ்ட் தப்பாக இருக்குது, பிரி திருத்தி அனுப்பு கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் உஃபு அல்லு, நுஃபு அல்லு. அப்போ இஃபு அல்ல அப்படிங்கிற சென்ற கால வினை வந்து அசல் இஃபு அலல, அதை விட்டுருங்க. எஃப் அலிலு, எஃப் அலிலு வருங்காலம். எஃப் அலிலு எப்படி சொல்லுவோம்? எஃப் அலிலு, லிலு தானே இருக்குது. லிலுன்னு இருந்தாலும் எஃப் அல்லுன்னு சொல்லிடுவோம். அந்த பெண்பால் பன்மையில் வரும்போது எஃப் அலில்ன, தஃப் அலில்ன, அந்த 6வது இடத்துலையும் 12வது இடம் எஃப்ஓல் எஃப்ஆலானி எஃப்ஆல் தஃபோல் தஃபலானி எஃப்ஆல்னா 6, மறுபடியும் ஒரு தஃபால்னா இன்னொரு 12. இந்த 6வது இடத்துலையும் 12வது இடத்துலையும் அல்லது சுருக்கமாக சொல்கிறதா பெண்பால் பன்மையில், பெண்பால் பன்மையில் என்ன செய்யணும்னா உடையுது. அப்போ எஃப் அல்லு என்பதற்கு மஜ்ஹூல் என்னன்னு கேட்டால் யுஃப் அல்லு தான். ஆனால் அந்த யுஃப் அல்லுன்றதை எப்படி நீ மனசில் வச்சுக்கிறனே, யுஃப் அலலுன்னு வச்சுக்கிறணும். ஏன்னு கேட்டால் கடைசிக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்க வேண்டும். யுஃப் அலிலுன்னு வராது, யுஃப் அலலு. எஃப் அலிலு, யுஃப் அலலு. அப்போ யுஃப் அலலுன்னு வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே வரணும். எப்படி வரணும்? யுஃப் அல்லு, யுஃப் அல்லானி, யுஃப் அல்லூன, துஃபு அல்லு, துஃபு அல்லானி, யுஃப் அலல்ன. யுஃப் அல்லன் இருக்கு, யுஃப் அலல்ன. அதுக்கப்புறம் துஃபு அல்லு, துஃபு அல்லானி, துஃபு அல்லூன, துஃபு அல்லீன, துஃபு அல்லானி, துஃபு அலல்ன. துஃபு லில்ன இல்லை, துஃபு அலல்ன. ஏன்னா கடைசிக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்கும் மஜ்ஹூல்ல. வருங்கால வினையில் மஜ்ஹூல் என்ன இருக்கு? யுத்தஃபஅலு, யுக்ரமு, யுன்சரஃபு, யுஹ்தமலு, எல்லாமே கடைசிக்கு வந்து ஃபத்தஹ் இருக்கும். இந்த மாதிரி இஃப் அல்லவுக்கு வருங்காலம் நான் எஃப் அல்லு, எஃப் அல்லுக்கு மஜ்ஹூல் யுஃப் அல்லு. அதுக்கு யஹ்மர்ல நம்ம என்ன செய்கிறோம் சொல்லி பார்க்குறோம். யுஹ்மர், யுஹ்மர் ராணி, யுஹ்மர் ரூன, அது பிரச்சனை இல்லை. யுஹு மரரு, யுஹு மரராணி, யுஹு மரருன, இதே யுஹ்மர் ரூன. அதுக்கப்புறம் துஹு மரரு, துஹுமர்ரு, துஹு மரராணி, துஹுமர் ராணி. அப்புறம் துஹுமர் அர்ண, துஹுமர் இர்ண இல்லை, துஹுமர் அர்ண அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் துஹுமர்ரு, துஹுமரரு, துஹுமர் ராணி, துஹுமரராணி, துஹுமர் ரூன, துஹுமரூன, துஹுமர் ரீன, துஹுமரரீன, துஹுமர் ராணி, துஹுமரராணி, துஹுமரர்ன. அதுக்கப்புறம் உஹுமர்ரு, உஹுமரரு,
நுகுமர்ரு நுகுமரரு. அப்போ அந்த பெண்பால் பன்மையில் வந்து என்ன செய்யும், அந்த ஃபத்தஹ் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ எகுமர்றவில் வந்து தெரியல பாருங்க, எகுமர்ற அந்த கடைசிக்கு முந்தி சத்து இருக்கிறதுனால சுக்குன்னு தான் தெரியுது. இகுமர்ற யுகுமர்ருன்னு இருக்கு. மரிருவா மரருவா, மரிருண்டாலும் மர்ரு தான், மரருண்டாலும் மர்ரு தான். அதில் என்ன இருக்குங்கிற எங்கே தென்படும் என்று கேட்டால் அந்த பெண்பால் பன்மை வரும்போது தெரிஞ்சிடும். யுகுமர்ரு யுகுமர் ராணி, இந்த மரர்னு போட்டிருக்கோம்ல அதை வந்து மரர்ன இப்படி யுகுமர்ரு யுகுமர் ராணி யுகுமர் ரூன. இதை உடைச்சி சொன்னால் எப்படி சொல்லணும், யுகு மரரு யுகு மரராணி யுகு மரரூன. அப்புறம் துகுமர்ரு துகு மரரு துகு மர்ராணி துகு மரராணி யுகுமரர்ன யுகுமரர்ன. இங்கே தான் கடைசிக்கு வந்து பத்தது தென்படுது உங்களுக்கு. இப்போ அதுக்கப்புறம் துகுமர்ரு துகுமர் ராணி துகுமர் ரூன, அது துகுமரரு துகுமரராணி துகுமரரூன. அப்புறம் துகுமர்ரீன துகுமரரீன துகுமர்ராணி துகுமரராணி துகுமரர்ன துகுமரர்ன. அப்புறம் உகுமர்ரு உகுமரரு நுகுமர்ரு நுகுமரரு. அப்போ இஃபு அல்ல என்பதற்கு வருங்காலம் எஃப் அல்லு, எஃப் அல்லுடைய மஜ்ஹூல் இஃபு அல்லு. இஃபு அல்லு நீங்கள் கண்ண முடியும் சொல்லிக்கிட்டு வர வேண்டியதான். ஆனால் அந்த பெண்பால் பன்மையில் பிரிப்பீங்கல்ல சத்து செஞ்சு எழுத்த, அந்த இடத்துல என்ன செய்யணும், கடைசிக்கு முந்தைய ஃபத்தஹ் இருக்கிற மாதிரி பிரிக்கணும். சரியா? இதை எப்படி வைங்களா, இப்போ எகுமர்ருன்னு சொல்லி பாருங்க, யுகுமர்ரு போட்டிருக்கோம்ல, இதை எகுமர்ருவா சொல்லுவோம் மஜ்ஹூல் இல்லாமல் மாரூஃபா. அப்போ யஹ்மர்ரு யஹ்மர்ராணி யஹ்மர்ரூன தஹமர்ரு தஹமர்ராணி யஹ்மரிர்ன. இங்கே யஹ்மரிர்னன்னு வந்துடும். மஜ்ஹூல்ல யுஹ்மரர்ன யஹ்மரிர்ன யுஹ்மரர்ன. இந்த ரேக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு இஃபால்ல உள்ளது. அதுக்கப்புறம் இஸ்தஃபால, அதுக்கு வருங்காலம் படிச்சுட்டோம். எஸ்தஃபீலு, எஸ்தஃபீலுக்கு மஜ்ஹூல் எப்படி சொல்லுவது என்று கேட்டால் யுஸ்தஃபு அலு. எஸ்தஃபீலுக்கு என்ன மஜ்ஹூல், யுஸ்தஃபு அலு. எஸ்தஃபீலுங்கிறதுக்கு மஜ்ஹூல் என்னென்னா எஸ்தஃப் இலுன்னு இருக்குல்ல, அந்த ஏக்கு மாத்திரம் ஐனுக்கு மாத்திரம் ஹரக்கத்தை, மற்ற அப்படியே இருக்குது. அப்போ யுஸ்தஃபு அலு. அப்போ எஸ்தஃபீலு யுஸ்தஃபலு எஸ்தஃபீல் யுஸ்தஃபீலு எஸ்தஃபீலு யுஸ்தஃபலு. இப்படி ஒரு ஜோடி ஜோடியாக மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எஸ்தஃபீலுங்கிற வடிவத்திற்கு மஜ்ஹூல் வந்து யுஸ்தஃபு அலு. அப்போ அதுக்கு வந்து நம்ம சொல்லி பார்க்குறோம். யுஸ்தஃபு அலு யுஸ்தஃபு அலானி யுஸ்தஃபு அலூன ஆண்பால் காயிபு. துஸ்தஃபு அலு துஸ்தஃபு அலானி யுஸ்தஃபு அல்ன பெண்பாலில் காயிபு. அப்புறமேல துஸ்தஃபு அலு துஸ்தஃபு அலானி துஸ்தஃபு அலூன ஆண்பாலில் ஹாதிரு. துஸ்தஃபு அலீன துஸ்தஃபு அலானி துஸ்தஃபு அல்ன பெண்பாலில் ஹாதிரு. உஸ்தஃபாலு தண்ணியில் ஒருமை, முஸ்தஃபாலு தண்ணியில் பன்மை. அப்போ இஸ்தஃபாலவுக்கு வருங்காலம் எஸ்தஃபீலு. இஸ்தஃபாலவுக்கு மஜ்ஹூல் யாபத்தில் இருக்கா உங்களுக்கு? இஸ்தஃபால சென்ற காலத்துக்கு உஸ்துஃபீல, அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. சென்ற கால வினையில் இந்த இஸ்தஃபால என்பதற்கு மஜ்ஹூல் சொன்னால் உஸ்துஃபீல, அது சென்ற கால மஜ்ஹூல். எஸ்தஃபீலுங்கிற வருங்காலத்துக்கு சொன்னால் யுஸ்தஃபாலு. எஸ்தஃபீலுங்கிறது வந்து வருங்காலத்தில் வந்து செய்வினை. யுஸ்தஃபாலு என்பது வந்து வருங்காலத்தில் செயற்பாட்டு வினை. அந்த மாதிரி வரும்போது யுஸ்தஃபாலு சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கு ரிலேட்டிவாக ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இஸ்தக்ரம. இஸ்தக்ரமவுக்கு மஜ்ஹூல் உஸ்துக்ரிம, சென்ற காலத்தில் படித்து முடிச்சுட்டோம், அது பழைய பாடம். எஸ்தக்ரிமு, எஸ்தக்ரிமுக்கு வந்து என்ன செய்யணும், யுஸ்தக்ரமு. எஸ்தக்ரிமு யுஸ்தக்ரமு அப்படி சொல்லிட்டு சர்வ் செஞ்சு பழகணும். யுஸ்தக்ரமு யுஸ்தக்ரமு. எஸ்தக்ரிமு போட்டு விட்டோன்னா யுஸ்தக்ரம் போடாமல் சரி. எஸ்தக்ரிமுங்கிறது வந்து மாரூஃபாக இருக்குது. இதை மஜ்ஹூல் ஆக்கணும். மஜ்ஹூல் ஆக்காமல் என்ன செஞ்சுருக்கிறேன், இதையே தான் ஹரக்கத்தை மாற்றுவேன், மாற்றாமல் வச்சுருவேன். அவ்வளோதான், அவ்வளோதான். எஸ்தக்ரிமு யுஸ்தக்ரமுன்னு படிச்சுக்கிறங்க. அதை யுஸ்தக்ரமு யுஸ்தக்ரமானி யுஸ்தக்ரமூன. இதில் இருக்கிறது வந்து செய்வினை இருக்குது. நம்ம செயற்பாட்டு வினையை கற்பனையில் வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு பெருண்டு அனுப்பும்போது கரெக்டாக அனுப்பிடுவோம். எஸ்தக்ரிமு யுஸ்தக்ரமு யுஸ்தக்ரமானி யுஸ்தக்ரமூன. தஸ்தக்ரிமுங்கிறத துஸ்தக்ரமு துஸ்தக்ரமானி
யுஸ்தக்ரம்ன, துஸ்தக்ரமு, துஸ்தக்ரமானி, துஸ்தக்ரமூன, துஸ்தக்ரமீன, துஸ்தக்ரமானி, துஸ்தக்ரம்ன, உஸ்தக்ரமு, நுஸ்தக்ரமு. அப்போ இஸ்தஃபாலவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், மஜ்ஹூல் பார்த்துட்டோம். இஸ்தஃபாலனா எஸ்தஃபீலு, எஸ்தஃபீலுனா யுஸ்தஃபாலு, இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பூராமல் நான் டைப் பண்ணாமல் வச்சுவிட்டேன், அதனால் உங்களுக்கு மௌரூஃபாவே தான் காட்டும். இஃப் அவு அல, அதுக்கு வருங்காலம் என்ன, எஃப் அவு இலு. மஜ்ஹூல் நீங்களே சொல்லுங்கள். யுஃப் அவு அலு, அவ்வளோதான். இங்கே எல்லாமும் அங்கே முன்னாடி கடைசிக்கு முன்னாடி பார்த்தாரு. யுஃப் அவு அலு, எஃப் அவு இலு, யுஃப் அவு அலு, அந்த மாதிரி சொல்லணும். சொல்லும்போது எப்படி வரேன், இந்த எஃப் அவு இலு தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன். இதை மாற்றினா பாடம் நின்று போயிடும், வணங்குதா? அதனால் யுஃப் அவு அலுன்னு வச்சுக்கிறங்க. எஃப் அவு இலுன்னா யுஃப் அவு அலு, யுஃப் அவு அலானி, யுஃப் அவு அலூன, துஃப் அவு அலு, தஃப் அவு இலுன்னு மாரூஃபா இருக்குது செய்வினையா. அப்போ துஃப் அவு அலு, துஃப் அவு அலானி, துஃப் அவு யுஃப் அவு அல்ன, அப்புறம் துஃப் அவு அலு, துஃப் அவு அலானி, துஃப் அவு அலூன, துஃப் அவு அலீன, துஃப் அவு அலானி, துஃப் அவு அல்ன, இல்னங்கிறது அல்னண்டாயிரும். அப்புறம் உஃப் அவு அலு, நுஃப் அவு அலு, இப்படி மாற்றிக்கணும். இன்சவுஸ் வர உதாரணத்துக்கு காட்டியிருக்குது. என்சவுஸ் தான் அங்கே இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, மஜ்ஹூலா நீங்களே கற்பனையில் சொல்லி பாருங்கள். எப்படி பார்க்கணும், என்சவுஸ் இருக்கா, யுன் சவ் சரு, இந்த சிறுங்கிறது சரு ஆயிக்கணும். யுன் சவ் சரு, யுன் சவ் சராணி, இந்த சிராணிங்கிறது சராணி, யுன் சவ் சிறுனங்கிறது சருண. அப்புறம் துன் சவ் சிறு சரு, துன் சவ் சராணி, துன் சவ் சருண, துன் சவ் சரு, துன் சவ் சராணி, துன் சவ் சர்ண, துன் சவ் சரீன, துன் சவ் சராணி, துன் சவ் சர்ண, உன் சவ் சரு, நுன் சவ் சரு. அப்போ இஃப், அதாவது இந்த இஃப் அவு அல என்ற ஒரு சொல்லுக்கு எஃப் அவு இல் என்பது வருங்காலம். எஃப் அவு இல் என்பதற்கு மஜ்ஹூல் என்ன, இஃப் அவு அலு, இப்படி வரும். அது கூட மாற்றி கூட காட்டிடுறேன் உங்களுக்கு. தமிழ் டைப்பில் இருக்கனால வரமாட்டேங்குது. இஃப் அவு அலு. அப்போ என் சவு சிறு என்பதற்கு யுன் சவு சரு, இந்த மாதிரி என்ன செய்யணும், இஃப் அவு அளவுக்கு மஜ்ஹூலை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இஃப் அவ்வள, இது சென்ற கால வினை. அதுக்கு வருங்காலம் என்ன, எஃப் அவ்விலு, இஃப் அவ்வள, எஃப் அவ்விலு, இதுக்கு மஜ்ஹூல் சொல்லுங்கள். நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம். இது வரைக்கும் படித்த பாடத்தை வச்சு என்ன செய்யலாம், யுஃபு அவ்வளு, எஃப் அவ்விலு, யுஃபு அவ்வளு, கடைசிக்கு முந்தி ஃபத்தஹு, ஏக்கு வந்து பேசு. அப்போ எஃப் அவ்விலு என்பது வந்து மாரூஃபு செய்வினை, யுஃபு அவ்வளு என்பது மஜ்ஹூலு செயற்பாட்டு வினை. அப்போ யுஃபு அவ்வளு எப்படி சொல்லணும், யுஃபு அவ்வளு, யுஃபு அவ்வளானி, யுஃபு அவ்வளூன, துஃப் அவ்வளு, துஃப் அவ்வளானி, யுஃபு அவ்வல்ன, துஃப் அவ்வளு, துஃப் அவ்வளானி, துஃப் அவ்வளூன, துஃப் அவ்வலீன, துஃப் அவ்வளானி, துஃப் அவ்வல்ன, உஃப் அவ்வளு, நுஃப் அவ்வளு, எல்லாமே பேசல வந்துடும். அப்போ இஃப் அல்லவுக்கு வந்து வருங்காலம் எஃப் அவ்விலு, எஃப் அவ்விலுக்கு மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை எப்படி செய்யணும்னு கேட்டால் யுஃப் அவ்வளு, எஃப் அவ்விலு, யுஃப் அவ்விலு, யுஃப் அவ்வளு, கடைசிக்கு முந்தி ஃபத்தஹு, ஏக்கு வந்து பேசு. அடுத்து என்ன, அதுக்குரிய உதாரணம் அது இருக்குது, எல்லாம் மறுபா போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இஃப் ஆல்ல, எஃப் ஆல்லு, எஃப் ஆல்லுங்கிறதுக்கு மஜ்ஹூல் என்ன, இஃப் ஆல்லு, எஃப் ஆ லிலு அசலு, மஜ்ஹூல் வந்து இஃப் ஆ லலு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் சத்து பண்ணி தான் ஆகணும். எஃப் ஆல்லுங்கிறது வந்து மாரூஃபு செய்வினை, யுஃப் ஆல்லு என்பது வந்து மஜ்ஹூல்.
அசல் எப்படி இருக்கு? யுஃபு ஆ லலுன்னு இருக்கும். அந்த லலுவை மைண்டில் வச்சுக்கிறணும். அது எங்கே நமக்கு தேவைப்படும்? அந்த லல்ன அங்கே பெண்பால் பன்மை வரும்போது என்ன செய்யணும்? உடைக்கணும். அதை இங்கே கற்பனையில் யாபக சக்தியில் சொல்லுங்கள். எப்படி? யுஃபு ஆன்னு இருக்குல்ல, யுஃபு ஆ லலுன்னு யாபகத்தில் வச்சுக்கிறணும். மஜ்ஹூல் இது, யுஃபு ஆ லிலு கிடையாது. எஃப் ஆ லிலு மாரூஃபு, யுஃபு ஆ லலு மஜ்ஹூல். அப்போ யுஃபு ஆ லலுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சொல்லணும். யுஃபு ஆ லு, யுஃபு ஆ லானி, யுஃபு ஆ லூன, துஃபு ஆ லு, துஃபு ஆ லானி, யுஃபு ஆ லல்ன, லில்ன கிடையாது, யுஃபு ஆ லல்ன. மறுபடி துஃபு ஆ லு, துஃபு ஆ லானி, துஃபு ஆ லூன, துஃபு ஆ லீன, துஃபு ஆ லானி, துஃபு ஆ லல்ன, உஃப் ஆ லு, நுஃப் ஆ லு. அப்போ இது இஃப் ஆல்ல என்றதுக்குரிய உங்களுக்கு இதெல்லாம் வந்து இதில் டெக்ஸ்ட்டை அனுப்பிடுவோம். இமேஜாக என்ன செய்வோம்? உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். அதை பார்த்து என்ன செய்யணும்? ஒழுங்கா நீங்கள் ஒருக்கா ட்ரைனிங் எடுத்துக்கணும் இந்த பாடத்துக்கு அப்புறம். அப்புறம் இஃப் ஆல்லுக்கு அப்புறம் என்னது? ஃபஅல் அல. ஃபஅல் அல என்பதற்கு வருங்காலம் யுஃப் லீலு. யுஃப் லீலு என்பதற்கு செயற்பாட்டு வினை யுஃப் லலு. ஏக்கிலம் வைக்கணும், ஏற்கனவே வச்சு இருக்குது. கடைசிக்கு முந்தி ஃபத்தஹ் வைக்கணும், கசருக்கு வச்சிட வேண்டியதான். அப்போ யு ஃபஅலிலு யு ஃபஅலலு. அப்போ யு தஹ்ரிஜு யு தஹ்ரஜு. யு தஹ்ரிஜு என்றால் உடன்மது செய்வின, யு தஹ்ரஜு என்று சொன்னால் அது செயற்பாட்டு வினை. அது எப்படி செய்யணும்? நீங்களே சொல்லுங்கள். யு தஹ்ரஜு யு தஹ்ரஜானி யு தஹ்ரஜூன. தூ தஹ்ரஜு தூ தஹ்ரஜானி யு தஹ்ரஜ்ன. தூ தஹ்ரஜு தூ தஹ்ரஜானி தூ தஹ்ரஜூன. தூ தஹ்ரஜீன தூ தஹ்ரஜானி தூ தஹ்ரஜ்ன. உ தஹ்ரஜு நு தஹ்ரஜு. இது வந்து ஃபஅலவுடைய வருங்காலம் யு ஃபஅலிலு. யு ஃபஅலிலுக்கு வந்து செயற்பாட்டு வினை யு ஃபஅலலு. யு ஃபஅலிலு என்பது யு ஃபஅலலுன்னு வந்துடும். லிலு தான் இதில் போட்டு வச்சுருக்கணும், போடல இல்லை. அதுக்கப்புறம் வந்து தஃபஅலல சென்ற காலம் 4 எழுத்து 5 ஆக்குறது. அதுக்கு வருங்காலம் எத்தஃபஅலலு. மஜ்ஹூலுக்கு என்ன செய்யணும்? 2 வேலை செய்யணும். கடைசிக்கு முந்தி ஃபத்தஹ் ஆல்ரெடி இருக்குது, ஏக்கி லம்மு செய்யணும். எத்தஃபஅலலு யுத்தஃபஅலலு. எத்தஃபஅலலு என்றால் அது வந்து மாரூஃபு செய்வின. யுத்தஃபஅலலு என்று சொன்னால் மஜ்ஹூலு செயற்பாட்டு வினை. அப்போ யுத்தஃபஅலலு நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? கற்பனைகளை யுத்தஃபஅலலு யுத்தஃபஅலலானி யுத்தஃபஅலலூன. ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். யுத்தஃபஅலலு வந்து ஏன் சத்து செய்யாமல் இருக்குன்னு கேட்டக்கூடாது. எத்தஃபஅலன்னு இருக்குல்ல, தஃபல்லன்னு தானே வரணும். அது செய்கிறதா இருந்தால் தஃப அல்லன்னு வந்துடும். இதையும் அந்த சத்து சட்டம் வரலைங்கிறத கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு சொல்லு கிடையாது. முதல்ல நான் சொல்லிட்டேன். இந்த 4 எழுத்து 3 எழுத்துல கொண்டே காட்டுறாங்க அவங்க. இந்த லாமு வேற அந்த லாமு வேறன்னு விளைவிக்கணும். ஃபஅலன்னு ஒரு சொல்லு இருக்குதா? இருக்காது. தஹ்ரஜ இது வேற சொல்லு தான். இது நமக்கு ஃபஅலவுல காட்டுவதற்காக போலியாக 2 லாம காட்டுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன இல்லை, முதல் லாமுங்கிறது வேற எழுத்து தான், 2வது லாமு வேற எழுத்தாக தான் இருக்கும். இப்போ தஹ்ரஜங்கிறோம்ல, தஹ்ரஜவுல 2 எழுத்தாக வந்திருக்குது. ஃபஅல் அளவுக்கு உதாரணம் எதை காட்டுவோம்? தஹ்ரஜ. தஹ்ரஜவுல வந்து தாலு ஹே ரே ஜீம்னு வெவ்வேறு எழுத்துக்கள் இருக்கிறது. அதனால இது அந்த வசனை காட்டுவதற்கு வந்ததுனால இதை சத்து செய்யலை. இப்படியே ஒரு சொல்லி இருந்தால் சத்து செஞ்சிடணும். என்ன செஞ்சிடணும்? தஃபஅலன்னு சொன்னால் தஃப அல்லன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? இந்த லாமுடைய ஹரக்கத்தை தூக்கி சுக்குன்னு உள்ள ஐனில் கொண்டு போய் கொடுக்கணும். தஃபஅல தஃப அல்லன்னு சொல்லணும். நம்ம அப்படி சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், இது அந்த இது ஒரு மாடல் போலியாக செஞ்சு வச்சுருக்குறோம். இப்படி ஒரு சொல்லு 4 எழுத்துல வராது. 4 எழுத்து சொல்லுமே 4 வெவ்வேறு சொல்லாக இருக்கும். 3 எழுத்து சொல்லே 4 எழுத்தாக காட்டுறதுனால தான் 2 லாமம் வருது. விளங்குதா? இது வசன காட்டுறதுக்கு வர்றதுனால என்ன செய்யக்கூடாது? நம்ம சத்துடைய சட்டம் இங்கே இருக்குது. அந்த சட்டத்தில் விதிவிலக்கு கொடுத்து விட்டாங்க. எதனால? இந்த மாடல் அடிபட்டு போயிடும். தஃபஅலல வெறும் ஃபஅலல இருக்க, அதுலேயும் கூட சத்து தானே செய்யணும். தஃபஅலல இல்லாமல் வெறும் ஃபஅலலங்கிறவன் இப்படி சொல்லலாமா? ஃபஅலலன்னு ஃபஅல்லன்னு தானே சொல்லணும்.
ஃபஅல் அளவில் உள்ள இந்த லாமுடைய ஹரக்கத்தை தூக்கி ஐனில் கொண்டே கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபஅல்லன்னு சொல்லணும். ஃபஅல்லன்னு எழுதினா 3 எழுத்து மாதிரி தான் தெரியும், அந்த வசனை காட்டாது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்படி ஒரு ஃபஅல் அலன்னு ஒரு சொல்லு அரபியில் கிடையாது. 3 எழுத்து தான் இருக்குது, ஃபால தான் இருக்குது. அந்த 4 எழுத்து சொல்ல காட்டுவதற்கு போலியாக ஃபஅல் அலன்னு ஒரு இதை கற்பனைக்கு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு உதாரணம் காட்டும் போது என்ன செய்வாங்க, 4 எழுத்து உள்ள சொல்ல காட்டுவாங்களே தவிர ஒரு எழுத்தை டபுள் என்ட்ரியாக வந்த சொல்ல காட்ட முடியாது. அப்போ ஃபஅல் அலன்னா தஹு ரஜ தான். ரே 2 வரல, ஜீமு 2 வரல. இந்த லாமுக்கு பதிலாக ரே வருது, அந்த லாமுக்கு பதிலாக ஜீன் வருது. அதனால தான் இந்த இதுகாமுடைய சட்டம் இங்கே இருக்குது. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஃபஅல் உள்ள செய்யக்கூடாது, யுஃபஅலில் உள்ள என்ன செய்யக்கூடாது, அதை வந்து யுஃபஇல்லுன்னு தான் சொல்லணும். அப்படி நம்ம சொல்ல மாட்டோம், இப்படி தான் சொல்லுவோம் உடைச்சி. அதாவது இதுகாம் இல்லாமல் வேறு எழுத்து 2 வெவ்வேறு எழுத்தாக கற்பனை செஞ்சுக்கிறோம். ஃபஅல் உள்ள முதல்ல உள்ளது ஒரு எழுத்து, 2வது வேற ஒரு எழுத்து, அது வேற அப்படி தான் வரும். அதுக்கு எடுத்துக்காட்ட தான் இதை போட்டிருக்கிறோம் என்று விளங்கிக்கிறணும். சரியா? அப்போ இந்த ஃபஅல் உடைய விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு பார்ப்போம்.